இந்த ஜெனரலினுடைய புஸ்தகம் பப்ளிஷ் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதை தடை செய்ய ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா முயல்கிறது. ஏன்னா அவர் எழுதின அந்த புஸ்தகத்தில் இண்டோ சைனீஸோடைய அந்த வாரை பத்தின மிக முக்கியமான பல ஷரத்துகள், பல பேராகிராஃப்ஸ் இந்த ஆளும் அரசாங்கத்தை கேள்வி எழுப்புகிறது. ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறதை குட்டு வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தொனியில திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திற்கு வெளியில் அந்த புஸ்தகத்தினுடைய காப்பியை கொண்டு வந்து பிஜேபி சொல்வது இது தவறு, இது ஒட்டுமொத்தமாக அன்பப்ளிஷ்ட் எல்லாம் செய்யப்படவில்லை, அதாவது வெளியிடவே இல்லை அப்படிங்கிற பிஜேபியினுடைய கூற்றை மறுத்திருந்து அதை பிரஸ் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறார். அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துகளாக அவர் கூறக்கூடியது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடைபெற்ற அந்த 2020 காலகட்டத்தில் நடந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்தியாவினுடைய மிக முக்கியமான லைனாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள அந்த பார்டர்ல சைனாவினுடைய படைகள் முன்னோக்கி வரும்போது ஜெனரல் நவாரணியுடைய மிக முக்கியமான படைத்தளபதிகள் அந்த சமிகைகளை நேரடியாக திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இராணுவத்தினுடைய அமைச்சராக இருந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு அன்றைய கால சூழ்நிலையில போன் போடும்போதும் அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல மிக முக்கியமாக ராஜ்நாத் சிங் திருப்பி அதை NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அப்புறம் ஜெய்சங்கர் போன்ற பல்வேறு உயர்மட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து கலந்தாலோசித்து திருப்பி அதே டிரான்ஸ்கிரிப்ட்ஸோட நேரடியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரிக்கும் அந்த தகவலை பரப்புகிறார்கள். அந்த தகவலை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுகிறதோ, எது சரி என்று தோணுகிறதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறதை கையை விரித்து விட்டார் திரு மோடி அவர்கள். அந்த ஓனர்ஷிப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் திரு மோடி அவர்கள் எடுக்கவில்லை அப்படிங்கிறது ஜெனரல் எழுதியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது.